இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவங்க நீங்க எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17, 18 2 வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து அவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதை குறித்து இந்த பகுதியிலே வாசித்தோம். அதை 18வது வசனம் சொல்லுகிறது, ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். கவனிங்க, இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில நலமில்லாமல் இருக்கிறார்கள், ஆசீர்வாதத்திற்கு தூரமாய் இருக்கிறார்கள், விரும்பின காரியம் கைகூடி வரவில்லை. அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனத்தை கவனிக்க வேண்டும். கவனித்தாலே ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம்? அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க சபையில வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில கவனம் மிக முக்கியம். இயேசு சொன்ன வார்த்தை, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அப்ப கவனித்து பார்த்தால் அதுல நமக்கு நலம் உண்டாகும், அதுல நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொரு வாரமும் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைய நாம கவனித்து அதை கை கொள்ளும் பொழுது எப்படியெல்லாம் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. முதலாவதாக உபாகமம் 5ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வாஞ்ச, விருப்பம், ஆசை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வாஞ்சைய விருப்பத்தை ஆண்டவர் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நலமாய் இருக்கும்படி, சந்தோஷமாய் இருக்கும்படி, சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அப்ப கேட்கறது மாத்திரமல்ல, கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி கை கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? உபாகமம் 11ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், முதல் வசனத்தை வாசிங்க. எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்கிற கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்ம இந்த சமுதாயத்துல எப்படி வைப்பாராம்? உபாகமம் 28 முதல் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம்.
தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை மேன்மையாக வைக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? 119வது சங்கீதம் 165வது வசனத்தை வாசித்தா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. கொஞ்சம் அல்ல, மிகுந்த சமாதானம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும். நீங்க வார்த்தையை நேசித்தா அதனுடைய உண்மையான பொருள் என்ன? யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைய நேசிக்கிறாங்கன்னா அவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ அவங்க கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வாங்க. நம்ம கர்த்தருடைய கற்பனை கை கொள்வதே அவரை நேசிப்பதாம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம நம்முடைய குடும்பம் மிகுந்த சமாதானத்தோடு காணப்பட கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்க கற்றுக்கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும். ஆமென். அல்லேலூயா. எதெல்லாம் பெருக பண்ணுவாரா சொல்லுங்க? நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானத்தை, 3 காரியங்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார். அதற்கு நாம என்ன செய்யணும்? என் மகனே என் போதகத்தை என்ன செய்யாதே. அவையில கேட்கும் போது நல்ல அல்லேலூயா சொல்றீங்க. கீழே இறங்கின ஒண்ணு இணைஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அந்த வார்த்தைய உன் இருதயத்தில் என் கட்டளைகளை காத்து கொள்ள வேண்டும். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று இயேசு ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமையில நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாத்திரம் 30, 60, 100 பலன் தந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ளும் பொழுதுதான் அது நமக்கு பலன் தருகிறதா இருக்கும். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசியாகிய எலிசாவினுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படியே யோர்தான் நதியிலே 7 தரம் முழுகின பொழுது அற்புதம் நடக்குது. வாசிங்க. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவனுடைய மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறிட்டது. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஒரு குஷ்டரோகியுடைய சரீரம் எப்படி இருக்கும்? சீல் பிடிச்சிருக்கும். நம்முடைய கண்ணால பார்க்கும் பொழுதே நமக்கு ஐயமா இருக்கும், சே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நம்ம ஊர்ல இந்த ஹோட்டல் எல்லாம் போட்டிருப்பாங்க, பெரு வியாதிஸ்தர் உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் தன்னுடைய யூனிஃபார்மை போட்டு அவைகளை மறைத்து வைத்திருந்தான். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், யோர்தான் நதியில 7 முறை முழுகு. அதை கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு.
எங்க ஊர்ல இல்ல நதியா, இதுக்காக அங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாரு? தீர்க்கதரிசி வெளியே வருவாரு, நம்மளை பார்த்து கை குலுக்குவாரு, நம்ம காரியம் என்னன்னு கேட்பாரு, அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு செய்வார். அல்லேலூயா. ஒரு அம்மா வயித்தவள்னு வந்துச்சு, ஜெபம் பண்ண, போங்க அப்படின்னு. இவ்வளவுதானாரு. வேற என்னமா செய்யணும் அப்படின்னு. ஏதாவது தட மாட்டீங்களான்னாரு. அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டோம். கத்தருக்கு அப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, கையில கொஞ்சம் கொலை. என்ன கொலை? வேப்ப கொலை. இல்ல துப்பு, மறுபடி துப்பு. ஏதாயிலும் செய்வான் என்று நினைச்சு வந்தான். ஊழியக்காரன் வெளியவே வரல. வேலைக்காரங்கிட்ட சொல்லி, அந்த தேவ மனுஷங்கிட்ட சொல்லு, யோர்தான் நதியில 7 முறை முழுகு. வேலைக்காரன் சொல்றான், ஐயா அவர் சொன்ன காரியம் பெரிய காரியம் இல்ல, நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியம் இல்ல, சாதாரண காரியம்தான். அது முழுகல, என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு தேவ மனுஷன் சொல்லு கீழ்ப்படியல, இப்போ வேலைக்காரன் சொல்றது கீழ்ப்படிஞ்சு, சரி செஞ்சு பார்த்திடலாம் அப்படின்னு 7 முறை முழுகின பொழுது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறிவிட்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து செய்தா நம்முடைய வாழ்க்கையில உருமாற்றம் அடைவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலேயே 19வது வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். போதும். இப்போ தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டான், அது ஒரு ஆசீர்வாதம். பணம் பொருள் எந்த ஒரு செலவில்லாம தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டான். 2வது, அவன் வீட்டுக்கு போகும்போது எப்படி போறானா? சமாதானத்தோடு போறான். ரொம்ப பேர் டாக்டரை பார்த்துட்டு வரும் பொழுது, கடையில போய் மெடிசனை வாங்கிட்டு வரும் பொழுது ரொம்ப குழம்பி போய் வர்றாங்க, வேதனையோடு வர்றாங்க. ஏன்? 1000 ரூபாய் கொண்டு போனோம், 1500 ரூபாய்க்கு எழுதி கொடுத்துருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவர் நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அத்தனையும் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. வரும்போது வேதனையோடு வர்றோம். ஆனா ஒரு தேவ மனுஷனை பார்த்து அவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த நேரமே தெய்வீக சுகம். அல்லேலூயா. வீட்டுக்கு போகும்போது தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்துல பொங்கி வருது. அல்லேலூயா. அப்ப இந்த தேவ சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது, அது தேவன் தான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், உத்தமன் லிஸ்ட்ல முதல்ல சொன்னா அந்த ஆளு நோவா. யாருங்க? நோவா. 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தார். எல்லா மரத்திலையும் கப்பல் செய்யக்கூடாது, கொப்பேர் மரத்துல தான் கப்பல் செய்யும். உள்ளும் புறமும் என்ன பூசணும்? கீழ் பூசணும். சுவிசேஷ கப்பல் சென்னையில வரும் பொழுது ரொம்ப பாஸ்டர்மார் அங்க வாலண்டியர்ஸா போனாங்க. நானும் போயிருந்தேன். அப்போ ஏனில தொங்க விட்டு கடல்ல நிக்கிற அந்த கப்பல் தண்ணி மட்டும் இவ்வளவு இருக்குது, அந்த தண்ணி இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி தண்ணி அடிக்கிறதுனால அதுல அடிக்கப்பட்ட பெயிண்ட் அப்படியே உறிஞ்சி அந்த இரும்பு துருப்பிடிக்கும். அது துருப்பிடிக்க விடாதபடி சுத்தி வேற ஆட்களை வச்சு ஓயாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பெயிண்ட் அடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அது ஆண்டவர் அன்னைக்கே கண்டுபிடிச்சு சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் ஆண்டவர் சொன்னபடி நாம செஞ்சா தெய்வீக சுகம், தேவ சமாதானம் நம்ம உள்ளத்துல இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே செய்யும் பொழுது மேன்மையாக வைப்பார், தெய்வீக சுகம் கொடுப்பார், தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். அல்லேலூயா.
இரண்டாவதாக யாத்ராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26வது வசனத்தை வாசிங்க. கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய. எல்லாம் கவனிங்க. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல நடந்து வந்தாங்க. அவங்க ட்ரெஸ் அழுக்காகவில்லை, அவங்க செருப்பு பழசாகவில்லை. அதுக்கு ஒரே காரணம், அவங்கள பார்த்து சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்போ இங்க நாம செய்ய வேண்டியது என்ன? முதலாவது சத்தத்தை கவனமா கேட்கணும். இரண்டாவது அவர் பார்வைக்கு எப்படி செய்யணும்? செம்மையானதை செய்யணும். நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதி வைத்திருக்கிறாரு, துன்மார்க்கரிடம் பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். பைபிளை நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா எது ஆண்டவருக்கு பிடிக்காது, எது ஆண்டவருக்கு பிடிக்கும்னு எழுதியிருக்குது. அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யாம இருந்தாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? ஆமென். அவருடைய கட்டளை என்ன? எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாதிருக்கும்படி ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கள். ஆக கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை, நியாயங்களை கை கொள்ளும் பொழுது, பொய்யுரையாத வார்த்தை சொல்லுது, வியாதிய உன்னை விட்டு என்ன செய்வேன்? விலக்குவேன். நான் உனக்கு பரிகாரம் செய்கிறவனாயிருப்பேன். இன்றைக்கு உங்களுக்கு யாருடைய பரிகாரம் தேவை? மனுஷருடைய பரிகாரம் தேவையா? கர்த்தருடைய பரிகாரம் தேவையா? கர்த்தருடைய பரிகாரம் தேவை என்றால் கவனமாய் கேட்டு செம்மையானவைகளை செய்தால் ஆண்டவர் வியாதியை நம்மை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை சிறு பிள்ளைய போல விசுவாசிக்க நாம கற்றுக்கொள்ளணும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது, அது அப்படியே நடைபெறும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் பார்க்காம சொல்ல வேண்டிய 3வது வசனம் என்ன? என்ன பாருங்க, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம், அந்த எல்லாம்ங்கிறத கோடு போடணும். அல்லேலூயா. மண்டேடிக்கு ஜோம் பண்றவங்க ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்கன்னாலும் என்ன செய்யணும்? அந்த வசனத்துல என்ன எழுதி இருக்குது? நோய்களை எல்லாம், அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் ஜெபம் பண்ணினால், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். மருந்தில்ல, மாத்திரை இல்ல, விசுவாசத்தோடு ஜெபித்தால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு வியாதியை நம்மை விட்டு விலக்குகிறார். அல்லேலூயா. மெடிசன் படிச்சவங்க இதை ஒத்துக்கிடுவாங்களா? ஒத்துக்கிட மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தையில் அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் வாயினால சொன்னதை அவர் கரத்தினால என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதை கை கொள்ளும் பொழுது வியாதியிலிருந்து விடுதலையை தருகிறார். அவர் நமக்கு பரிகாரியாய் மாறுகிறார். கர்த்தர் என் பரிகாரின்னா நான் கன்னத்துல கை வச்சு கவலைப்பட மாட்டேன். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே சொல்லுங்க. யெகோவா எல்லாமே, கலை
கலங்களப்பா கலங்களப்பா. கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு. ஆமே, கர்த்தர் நாமோ. மூன்றாவதாக உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நாம இருக்கிற இடத்துல நம்மை வாளாக்காமல் கர்த்தர் நம்மை தலையாக்க வேண்டுமானால், நாம் கீழாகாமல் மேலாக வேண்டுமானால் 3 காரியம் செய்யணுமா? என்ன காரியம்? கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். அப்படியானால் ஆண்டவருடைய வசனத்துல என்ன நமக்கு சொன்னாரோ அது அப்படியே நடக்க வேண்டுமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, வசனத்துக்கு செவி கொடுத்து வசனத்துல என்ன சொல்றாரோ அதன்படியே நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டவருடைய வார்த்தையில வாசிக்கிறோம், நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல யோசேப்பை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்புக்கு என்ன ஆசீர்வாதம்? 39:2 கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளை எப்படி கர்த்தர் மாற்றுகிறார்? காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. விளங்கும்படியா சொன்னா, பையன்கிட்ட பணம் கொடுத்து எதிர உள்ள கடையில அரை முறி தேங்காய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு அம்மா சொல்லி விட்டான். அவன் போய் அண்ணாச்சி தேங்காய் இருக்கான்னா, அவர் ஓங்கி சொன்னாரு, இல்லப்பான்னாரு. வேகமா அம்மாட்ட ஓடியான்னு சொன்னா, அம்மா கடையில தேங்காய் இல்ல அப்படின்னு சொன்ன. கையில சப்பாத்தி பிசைறமா, சப்பாத்தி உருட்டுற கட்டை வச்சிருந்தாங்களாம். என்ன கட்டை? சப்பாத்தி உருட்டுற கட்டை. அந்த கட்டையில இடுப்புக்கு கீழே ஒரு அடி போட்டு, அறிவில்ல, இந்த தெருவுல எத்தனை கடை இருக்குது, ஒரு கடையில இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அடுத்த கடைக்கு போகணும். நீ அப்படி சொல்லலையாமா? அடப்பாவி, உனக்கு அந்த புத்தி என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் யாரு? காரிய சித்தி உள்ளவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செபிக்க வர்றாங்க, காலெல்லாம் காலியா இருக்குது, ஒருத்தர் கூட இல்ல. உடனே முடிவெடுத்தாங்க, இன்னைக்கு செப கூட்டம் இல்ல. அவங்க வாட்டுல போயிட்டாங்க. என்ன செய்யணும்? ஆளுங்க இங்க இல்லைய, கீழே யார் வீடு இருக்குது? பாஸ்டர் வீடு இருக்குது. போய் தட்டி என்ன அப்படின்னு விசாரிக்கணும். அல்லேலூயா. அவங்க தான் என்னது? காரிய சித்தி உள்ளவங்க. நேற்றைக்கு ஒரு செய்தியை படிச்சேன். அந்த படிச்சதுல பிடிச்சதை உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்கூட்டர் வாங்குறாங்களே, நானும் ஸ்கூட்டர் வாங்கி ஓட்டணும்னு ஒரு அம்மா நினைச்சது. சொந்த கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூட்டர் வாங்கிருச்சு. ஸ்கூட்டருக்காரன் சாவியை கொடுக்கும்போது கேட்டானா, எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்கன்னு. நானும் வண்டிய ஓட்டுறது இல்லைங்க சார். அப்ப முதல்ல வண்டியை வீட்டுல வச்சுட்டு முதல்ல டிரைவிங் ஸ்கூல்ல போய் என்ன செஞ்சுக்கிடுங்க, எப்படி ஓட்டணும்னு கத்துக்கிடுங்க, கத்து கொடுப்பாங்க. அப்படியா, சரி அப்படின்னு லைசன்ஸ்
எல் லைசன்ஸ் கொடுத்து உங்க வீட்டுக்குள்ளேயே பக்கத்துலயே ஓட்டி 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 பழகிட்டு கடைசி என்கிட்ட வாங்க, நான் உங்களை டிரைவிங் ஸ்கூல் அந்த யாரது ஆடியோ கூட்டு போறேன் அப்படின்னு போனாங்களோ. போனா முதல் அட்டம்ப்ட் ஃபெயில், போமா நல்லா ஓட்டு வாமா அப்படின்ட்டு. 2வது முறை போனாங்களாம், 2வது முறையும் ஃபெயில், போமா நல்லா ஓட்டு வாமா. 3வது முறையும் போனாங்களாம், 3வது முறையும் ஃபெயில். அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொன்னாராம், இப்போ 2 நாள் கூட நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன், 4வது முறை கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 4வது முறை போகும்போது, நீ இதுக்கு முன்னாடி 3 முறை வந்த இல்ல? ஆமா சார். கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும் தெரியுதா? நீ 30-45 கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்க, முன்னாடி ஒரு வயசானவர் எதிர வந்துட்டார். வலது பக்கத்துல 6 அடி பள்ளம் இருக்குது, இடது பக்கத்துல 7 அடி மண்ணு குமிச்சு வச்சிருக்குது, கல்லு குமிச்சு வச்சிருக்குது. நீ என்ன செய்வ? மண்ணு மேல ஏற்றிருவேன். அப்போ எம்மா 4வது முறை கொடுக்கலாம் நினைச்சேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. சார் என்னதான் நீங்க யோசிச்சிருக்கீங்க? நான் தான் ஆளு மேல ஏத்தாம மண்ணு மேல தானே ஏத்துறேன்னு சொல்றேன். அட பாதகத்தி, நீ சொல்ல வேண்டியது பிரேக் போடுவேன்னு சொல்ல. என்ன போடுவேன்? 4 முறையும் வந்து என்ன போடல, உன்னை நம்பி நான் லைசன்ஸ் கொடுத்தா வர்றவங்க மேல எல்லாம் நீ என்ன செய்வ? ஏத்திக்கிட்டு இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க மற்றவங்களை போல இருக்க கூடாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால, யோசேப்போட கர்த்தர் இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். நான் ஒண்ணுமே செய்யல, நல்லா தான் இருந்தேன், ஜெபம் பண்ணினேன், பாட்டு பாடினேன், சர்ச்சைக்கு போனேன், ஆண்டவர் என்ன சிறைச்சாலையில கொண்டாந்து விட்டாரு, என்னையா நீ ஆளு அப்படின்னு கேட்கல. யாரு? யோசேப்பு. எதிர ஒருத்த உட்கார்ந்து இருந்தான், உனக்கு 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 என்ன பிரச்சனை? ஐயா, இன்னைக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டோம், நானும் ஒரு சொப்பனம் கண்டேன், இவரும் ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனம் பார்த்ததுல இருந்து எங்களுக்கு ஒரே பயமா இருக்குது, பேதலிப்பா இருக்குது. இவ்வளவுதானே? சொப்பனத்தை சொல்லு அப்படின்னா சொப்பனத்தை சொன்னா சொப்பனம் அர்த்தத்தின்படியே நடந்தது. அப்போ போயிட்டு வரையா, நல்லா இருப்ப அப்படின்னா, தம்பி எந்த தவறும் செய்யாம வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், ராஜாவை பார்க்கும்போது என்ன மறந்துடாம நீ என்ன செய்ய சொல்லு, சத்தியமா சொல்றேங்க அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். போனா என்னஞ்சிட்டான்? மறந்துட்டான். அதுதான் மனுஷன். மறக்கிறவன் தான் யாரு? மனுஷன். 115வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுது, என்ன பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்ம நாட்டுல எத்தனை கோடி ஜனமா? அடுத்த வாரம் சொல்லுங்க, எத்தனை கோடி? 140 கோடி ஜனம் வாழ்ற இடத்துல ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நெஞ்சிருக்கிறார், நினைத்திருக்கிறார். எதுக்கு நினைச்சார்? நம்ம ஊர் ஜனங்க சொல்றாங்களே, இப்பதான் உங்களை நினைச்ச, உங்களுக்கு ஆயுசு 100, அப்படி சொல்லல. கர்த்தர் நம்மை சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைங்க பேதைகளாய் இருக்க கூடாது. எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? காரிய சித்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புள்ளி வச்சா கோடு போடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆதியாகமம் 29:2 வாசிக்கிறோம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். அந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நாமளும் இந்த உலகத்துல காரிய சித்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 21வது வசனத்தை வாசிங்க. 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து
அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைக்க செய்தார். இப்போ சிறைச்சாலைக்கு கைதியா போனவன் என்னவா மாறிட்டான்? சூப்பர்னண்டாவா மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிறைச்சாலை தலைவன் எதை குறிச்சும் கவலை இல்ல. நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷன் யோசேப்பு அவங்க இடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளைங்களே, இந்த காரியத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு செய்தவர், அவர் நமக்கும் செய்வார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. 20வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை தான் முதல் பெயர்சபா மட்டும் சகல இஸ்ரவேலிலும் விளங்க செய்தார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை அறிவுள்ளவங்களா மாத்துறது இல்ல. ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார்ல, நம்மள 4 பேர் அறிந்திருக்க அளவுக்கு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரே நம்ம கூட இருந்து நம்முடைய காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. 4ஆவதாக 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38வது வசனம். 1 ராஜாக்கள் 11:38. நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்வாயானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல நான் உனக்கு நிலையான வீட்டை. இந்த கூட்டத்துல யாராவது வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் தாவீதோட இருந்து அவனுக்கு நிலையான வீடை கட்டி கொடுத்தது போல உன் கூட இருந்து உன் ஆவிக்குரிய வீட்டையும் கட்டுவேன், நான் உலக பிரகாரமான வீட்டையும் கட்டுவேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமைய காண முடியும். நீங்க இதுவரைக்கும் பிரயாசம் எடுத்திருக்கலாம், உங்க பிரயாசம் கைகூடாம இருந்திருக்கலாம். 127வது சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுறலின் பிரயாசம் விருதா. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம வீட்டை கட்ட முடியாது. ஆனா நாம தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால் நமக்காக தேவன் வீட்டை கட்ட அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி 5வது குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும். உபாகமம் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி சத்தத்தை கவனமாய் கேட்டு உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆம். விசுவாசிகளை பார்த்து ஜனங்க பொறாமப்படுவதற்கு ஒரே காரணம், ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அப்படிங்கிறதோட நினைக்கல. சொல்லுங்க, மென்மேலும் ஆசீர்வதித்தார். முதல் வீடு கட்டினாங்க, அதோட நிக்கல. முதல் தளத்தை என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. அதுக்கு ஒரு ஜெப கூட்டம் வச்சாங்க, அதோட நிக்கல. 2வது மாடி என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. ஒரு ஸ்கூட்டர் வாங்கினாங்க. பையன் போகும்போது அப்பா போறாரு, அப்பாவுக்கு ஸ்கூட்டர்ல பையன் நடந்து போறாரு. ஒரு ஸ்கூட்டர் பத்தாது. இப்ப எத்தனை ஸ்கூட்டர் வாங்குறாங்க? 2 ஸ்கூட்டர் வாங்குறாங்க.
மென்மேலும் சொல்லுங்க, மென்மேலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேட்டு அந்த வார்த்தையின்படி நடந்தா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் அல்ல, கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம், கிருபையின் மேல கிருபை ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? உபாகமம் 28:12 வாசிங்க. உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிடும் செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீயோ என்ன செய்யாதிருப்பாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், நானும் பிரசங்கம் பண்ணி தாயா பாக்குறேன், ஆனா எங்க ஊர்ல கடை வச்சிருக்கிற சேட்டு தான் 50 பேருக்கும் கடன் கொடுக்கறான். நான் இன்னும் என்ன செய்யல, கொடுக்கல. ஒண்ணு செய்யுங்க, கடன் கேட்டு வந்தாங்கன்னா முகம் கோணாம இருக்கிறத கொடுத்துருங்க. அல்லேலூயா, ஆமென். என்ன நினைச்சு கொடுக்கணும்? ஆண்டவரே, நீ கடன் வாங்க மாட்டா, நீ மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னார். இப்ப நான் கொடுக்கிறேன், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப வசனத்தை நம்பி செஞ்சா வசனம் ஒருபோது என்ன செய்யாது, பொய்த்து போகாது. அது வசனம் நிச்சயமா நிறைவேறும். அப்ப நாம தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் என்ன செய்து நிலைத்திருக்கிறது. அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் தேவனாகிய கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏயா கட்டடத்து மேல கட்டிக்கிட்டே போற, நிப்பாட்டியா, அடுத்த சந்ததி கட்டட்டும், கர்த்தருக்கு தோத்திரம். அவருடைய விசுவாசம் எப்படி? ஒரு மாடி நம்ம கட்டுவோம், அடுத்த மாடி பின் சந்ததி கட்டட்டும். இல்ல, நமக்கு பலன் இருக்க மாட்டியும் தேவனுக்காக எதையும் செய்வோம். அல்லேலூயா. கிருபையின் மேல கிருபை என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. ஆகவே மென்மேலும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம். மற்றவங்க பார்த்து பொறாமப்பட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை எந்த விதத்துல ஆசீர்வதிக்கிறாரோ அந்த விதத்துல கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். கட்டளை என்ன? கவனமா கேட்கணும், அதை கை கொள்ளணும். அப்படி செஞ்சா போதும். முதல்ல மேன்மையாக வைப்பேன்னாரு, 2வது வியாதியை உன்னை விட்டு நீக்கி பரிகாரியாயிருப்பேன்னாரு, 3வது உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், 4வது அவர் நம்ம கூட இருந்து தாவீதுக்கு வீட்டை கட்டுனது போல நமக்கும் வீட்டை கட்டுவேன்னு சொல்றாரு, 5வது கற்பனைகளை ஒழுங்கா கை கொண்டா மென்மேலும் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் அவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த மத்தியான வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு நிமிஷம் மெதுவா ஒரு கையை ஊனி எழுந்திருங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே, இந்த 5 விதங்களிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று வாசித்தோம். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆலயத்துல வசனத்தை கவனமா கேட்டு வசனத்தின்படி கை கொள்ள, வசனத்தின்படி நடந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமா உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்க பங்குள்ளவர்களாய் மாறி போவோம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. பெரியவங்க சிறியவங்க யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது.
1 சாமுவேல் 15:22 சொல்லுது, பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். இன்றைக்கு நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கும்படியா ஒவ்வொரு நாளும் கேட்கிற வார்த்தைய கவனமாக கேட்பேன். அந்த வார்த்தைய நான் கை கொள்ளுவேன். தேவனுக்கு முன்பாக செம்மையானதை செய்வேன். தேவனுடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க இருதயத்துல தீர்மானம் எடுக்கலன்னா உங்களால ஒன்னையும் செய்ய முடியாது. வருஷம் முழுவதும் என்னால முடியாது என்னால முடியாதுன்னு சொல்வதை விட்டு என் தேவனால முடியும். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பலப்படுத்தும், என்னை தைரியப்படுத்தும், என்னை என்னை ஞானமுள்ளவனாய் மாற்றும். யோசேப்பை போல என்னை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எல்லாரும் கண்ண மூடிக்கொண்டு உங்களுடைய வலது கரத்தை உயர்த்து. உங்க வாஞ்சைய, உங்க விருப்பத்தை சங்கீதம் 20:4 கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கரங்களை உயர்த்தி தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளோடு நீர் இருந்து அவர்களை எல்லா காரியத்திலும் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற்றும்படி நான் செபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் அவருடைய வேலை ஸ்தலத்துல போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும். குடும்பத்துல எந்தெந்த காரியத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல மேன்மையாக வைப்பீராக, தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக, ஜனங்கள் மத்தியில கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீராக. நீர் அப்படி செய்தபடினால ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே நில்லுங்க. மிகப்பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐயோ, என் பையனை காப்பாற்ற யாருமே இல்லையா, அவன் செத்து போறான், என்ன பண்றது அப்படி என்று புவனேஸ்வர் என்ற ஒரு சகோதரி ஈரோடுல ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தாங்க. அப்போ அங்க எங்களுடைய கிதியோன்ல சேர்ந்த ஆக்சிலரி இருப்பாங்க, எங்களுடைய மனைவிமார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே போய் ஒவ்வொரு வாரமும் அந்த ஹாஸ்பிட்டலில் சென்று இந்த வேதாமத்தை ஒவ்வொருத்தரையும் கொடுத்து ப்ரேயர் பண்ணுறது வழக்கம். அந்த அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப பாவமாக அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு என்னுடைய பையன் பேர் கிஷோர், அவனுக்கு 7 வயசு ஆகுது. நான் வேலைக்கு போகும்போது என் கூட வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அப்பாச்சி பைக்கில் இடித்து தூக்கி எறியப்பட்டு ஒரு இடத்துல போய் இடித்து அவனுடைய இங்கே இருக்கிற நெஞ்சு எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு, தாடை எலும்புக்கு நம்மளுடைய தொடை எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. 2 நாளாக பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய காரியங்கள் முடிவுக்கு வருகிறது. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னாங்க. அப்போ எங்களுடைய சகோதரிகள் சொன்னாங்க, கவலைப்படாதமா, அந்த படி இயேசுவால குணப்படுத்த முடியாத நோய் எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா எடுத்துகிட்டு போனாங்க. நைட்டு உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அநேக பேருக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்துருப்பாரு. அதை பார்த்து அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அவங்க என்ன நினைச்சாங்களாம், இயேசுவை நீங்கள் உண்மையான தெய்வமா இருந்தா என் பையனுக்கு எப்படியாவது அவனுக்கு மீண்டும் பேச்சு மூச்செல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்னைக்கு நடந்தது என்ன, அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை, அந்த பையன் அப்படியே தான் இருந்தான். அப்புறம் வெளியில் போய் வெண்ணி வாங்குறதுக்காக போனாங்களாம். போய் குடி தண்ணி நம்ம ஒரு வெண்ணி வாங்கிட்டு வரலான்னு கிட்ட பார்க்கும்போது எல்லாரும் பெட்டை சுற்றி எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்களாம், நர்சஸ் எல்லாம். அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஐயோ, என் கிஷோருக்கு என்னாச்சு அப்படின்னாங்க. இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஏதோ அசைவு இருக்குது, அதனால நாங்கள் அவனை சுற்றி நிற்கிறோம், நீ அவன் பேர் சொல்லி கூப்பிடு, ஒருவேளை அவருக்கு ஏதாவது அசைவு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா கிஷோர்னு சொன்னாங்களா. சொன்னவனை கண் மொழித்து பார்த்தானா. பிள்ளையமானவர்களே, அவன் அந்த பையனை கூட்டிகிட்டு எங்களுடைய கூட்டத்தில் சாட்சி சொன்னாங்க. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அவனுக்கு
எந்த வலியுமே ஏற்பட்டதுன்னு ஒரு நாள் கூட சொன்னதே இல்லைன்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக அந்த பையன் நடந்து வந்தான். எல்லா குணத்தையும் எல்லா நோய்களையும் நீக்கிற தேவன் வந்து குணப்படுத்தி கொடுத்தார். இப்படிதாங்க அந்த ஊழியம் நடைபெற்று கொடுத்தது. 1899ஆம் ஆண்டு 3 சகோதரர்களால் அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட இந்த ஊழியம் இந்த நாளில் 199 நாடுகளில் 119 மொழிகளிலே இந்த வேதாகமத்தை இலவசமா அச்சடித்து கொடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு அற்புதமா நம்ம வந்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கோம். பல நாடுகள்ல இப்படிலாம் நடத்த முடியாது. இன்னைக்கு நம்ம நாடு போற சூழல் பார்த்தா இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தரை அற்புதமா நடத்தி கொண்டிருக்கிறார். பல நாடுகள்ல அங்கெல்லாம் வந்து நம்ம ஆராதனை எல்லாம் செய்ய முடியாது. அங்கெல்லாம் வந்து ஒரு அமைதியான மிஷினரியாக இந்த வேதாகம் தான் இருக்கிறது. ஏன் இந்த வேதாகமத்தை கொடுக்கிறோம்? ஒரே ஒரு நோக்கம் தான், எப்படியாவது இயேசுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். வேற ஒரு நோக்கமும் கிடையாது. இயேசுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும். ஏன்னா ஏசாயா 55:11 இவ்வாறு கூறுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்னு சொல்லு. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாதா? திரும்பாதா? ஒரு நாளும் திரும்பாது. அது ஆண்களையும் பெண்களையும் எவ்வளவு மோசமானவங்க, நோய்வாய்ப்பட்டவர்களா இருக்கட்டும், தற்கொலை பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல எப்படிப்பட்ட பாவியா இருக்கட்டும், அவர் எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டு வர இந்த வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. ஆனா இது பல பேர் கையில போய் கிடைக்கிறது இல்லை. அதான் விஷயம். இன்னைக்கு யாருக்கும் ஐயா வந்து பிரசங்கம் பண்ணும்போது நம்ம வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தவங்க எல்லாம் எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேருக்கு இது வார்த்தையை பத்தி தெரிந்து கொள்ளாமலே நம்மளுடைய நாட்டுல வந்து எத்தனையோ 1000 பேர் இயேசுன்னு யாரும் தெரியாமலே அழிந்து கொண்டிருக்கார். அவர்களுக்கெல்லாம் அந்த வார்த்தையை கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர். ஒரே ஒரு சாட்சி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நான் வந்து இது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த ஊழியத்திற்காக எங்கள் வீட்டில் ஜெபிப்பது வழக்கம். ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பாண்டிச்சேரி பகுதியில் நான் பணியாற்றி கொண்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஹோட்டலில், தமிழ் பார்க் என்ற ஹோட்டல்ல இருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அந்த ஹோட்டலில் பல முறை நாங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா இந்த ஊழியம் ஆரம்பிச்சதே வந்து இந்த முழு வேதாகமத்தை ஹோட்டலில் வச்சு அவங்க வர்றவங்க படிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல ஹோட்டலில் கேட்டது பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டு யாரோ கேட்டிருக்காங்க, பைபிள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே அவர் எனக்கு மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா, அந்த நீங்கள் பைபிள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு எங்கள் ஹோட்டலில் வைக்க முடியுமான்னாரு. சரி, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய கேம்பில் இருக்க என்னோட பிரசிடென்ட் சொன்னார், இன்றைக்கே நம்ம போய் வச்சுருவோமே, நைட் 8 மணி ஆச்சு, பரவாயில்ல நம்ம போய் கொடுத்துருவோன்ட்டு. அன்றைக்கி நைட் 8 போய் கொடுத்தோம். நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலை, எடுத்துகிட்டு போய் இந்த வேதாகமத்தை ஒரு ப்ரேயர் பண்ணி அவர் கையில் கொடுத்துட்டோம். ஏன்னா எல்லா ரூம்லேயுமே ஆள் இருந்தாங்க. ஒரு சில நாட்கள் கழித்து என் மனைவிக்கு ஃபோன் வந்தது. லாவண்யான்ற ஒரு சகோதரி சென்னையிலேருந்து கால் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா நான் வந்து அம்மா நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய கணவரோடு வந்தேன். கணவர் வந்து அவர் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டாரு. நான் வந்து இங்கே வந்து உட்காந்துருந்தேன், ரொம்ப சோர்வாக இருந்தேன். நான் ஒரு 8 வருடங்களாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை. அதனால் எங்கள் அப்பா அம்மா என்னுடைய மாமனார் மாமியார்லாம் பயங்கரமான பேச்சா இருக்கும். எப்படி இருக்கும் அவங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்புறம் அதனால் என்ன பண்ணேன், ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். ஏதாவது கிடைக்குமா படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது இந்த புத்தகம் எனக்கு கிடைச்சிது. இதை பற்றி எனக்கு தெரியல, எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். லேவியராகமத்தை படிக்கும்போது என் மனதுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைத்தது. யாரோ என் கூட பேசுகிற மாதிரி இருந்தது. அந்த புத்தகத்தை நான் எடுத்துகிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, இது உங்களுக்காக தான் வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு சில நாட்கள் கழித்தது அவங்க திரும்பி ஃபோன் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு ஜெப உதவிக்கு நம்பர் இருக்கும், அதில் கால் பண்ணி சொன்னாங்க, அம்மா நான் மட்டும் இல்லை, என்னுடைய கணவரும் இந்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னாங்க. ஒரு சில நாட்கள் கழித்தது அவங்க திரும்பி அப்பப்போ கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் ஒரு சின்ன சபைக்கு, புழலில் பக்கத்தில் ஒரு சபைக்கு நாங்கள் செல்ல ஆரம்பிச்சிருக்கோம். கர்த்தர் எங்களுக்கு வந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அப்புறம் அவனு சாட்சி ஒன்று சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க. ஒரு அழகாக ஞானஸ்தானம் எடுத்து அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, அன்னைக்கு காலையில் அவங்க மாமனார் வந்திருந்தார். அவர் பெரிய முருக பக்தர். அவர் சொன்னார், இந்த மாதிரிலாம் அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவங்க சபையில் ஃபோன் பண்ணி போதகர்கிட்ட சொல்லிட்டாங்க, நம்ம போதகர் மாதிரி ஒரு போதகர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, எங்களால் இன்னைக்கு வர முடியாது, எங்களால் வந்து ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. ஆனால் அந்த போதகர் சொன்னாராம், உங்களுக்காக அந்த சபையை ஜெபிக்கும், கண்டிப்பாக நீங்கள் ஞானஸ்தானம் எடுப்பீங்கன்னு சொன்னாரா. அதே போல என்ன ஆச்சா, திடீர்னு ஒரு கால் வந்தது அவங்க மாமனாருக்கு. ஃபோன் எடுத்து பேசினாராம். அவரே எதுவுமே சொல்லாம அவர் வச்சிருந்த பையை எடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரமான்னு கிளம்பி போயிட்டாரு. அவங்க வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அன்னைக்கு 2 ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு மட்டும் சாட்சி சொன்னாங்க, அன்னைக்கு கர்த்தர் எனக்கு குறித்த ஒரு நாள் கொடுத்தாரு எங்கள் போதகர்ல, இந்த நாளில் உனக்கு நீ கர்ப்பத்தின் கனியில் ஆசீர்வதிக்கப்படுவார். அதே நாள் அதே நேரத்தில் நான் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு அவங்க அந்த குழந்தையோட வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாங்க. கடந்த வாரத்தில் கால் பண்ணி சொன்னாங்க, அந்த பையன் வந்து அழகாக ஒரு பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து காமிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து சாட்சி சொல்லுறீங்களா அப்படின்னு சொன்னேன். அப்போ கேட்டாங்க, எல்லா நாளும் வந்து சாட்சி சொல்லுவேன், ஆனால் சண்டே மட்டும் வரமாட்டேன், ஏன்னா நான் தான் எங்கள் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் டீச்சர் அப்படின்னாங்க.
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப கர்த்தர் எப்படி வந்து விடுகிறார், யாரு அவங்க யாருன்னு தெரியாது. ஆனா எங்கேயோ கொடுத்த வார்த்தை, எனக்கு எடுத்துட்டு போய் கொடுத்த வார்த்தையை படித்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் நான் இன்னைக்கு சொல்லிட்டே போலாம், நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. அவ்வளவு சாட்சிகள் இருக்குது. சாட்சிகள் இதே அந்த சபைக்கு முன்னால் சொல்றேன், சபை இல்லைன்னா அந்த ஊழியம் கிடையவே கிடையாது. நான் ஒரு சபையை சேர்ந்தவன், என்னையும் ஒரு போதகர் தான் வளர்த்தாங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லாருமே வெவ்வேறு சபையை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு கிதியோனுக்கு தனி சபை கிடையாது, சபையில் என்ன ஊழியம் கிடையாது. சபையினுடைய நீட்டப்பட்ட கரமாக இந்த ஊழியம் செய்யப்படுகிறது. இந்த காலை வேளையில் மத்தியான வேளையில் உங்களுக்கு 3 கோரிக்கைகளை அன்போடு வைக்கிறேன். முதலாவது, ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். ஜெபம் இல்லைன்னா ஜெயமே கிடையாது. ஜெபம் மட்டும்தான் ஜெயம். இன்னைக்கு இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த நாள்ல நான் உங்ககிட்ட இருந்து பேசிட்டு இருக்கேன்னா எனக்காக ஆயிரக்கணக்கான பேர் உலகம் எங்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 125 ஆண்டு காலம் ஒரு ஊழியம் நடக்குது, 199 நிமிடங்கள் நடக்குதுன்னா இப்ப எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆனா இன்னைக்கு இப்படி நடக்கிற காரியம் என்னன்னா, இந்த புத்தகத்தை கொடுப்பதற்கு நம்ம கிறிஸ்டியன் ஸ்கூல்லே அனுமதி கிடையாது. கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னைக்கு பொலிட்டிக்கல் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு வாசலை அடைத்தார் கர்த்தர் பல வாசலை திறந்து கொடுப்பார். ஒரு வருடமா நாங்கள் வந்து எக்ஸிபிஷன், புக் எக்ஸிபிஷனில் போய் கொடுப்போம். எங்களுக்கு ஸ்டால் தர மாட்டேன்ட்டாங்க. கிதியன்ஸ்க்கு வந்து ஸ்டால் தர முடியாது, நீங்கள் இலவசமாக கொடுக்கக்கூடாது, காசுக்கு தான் கொடுக்கணும். நாங்கள் காசுக்கெல்லாம் தர மாட்டோம், இலவசமாக. இதுதான் எங்களுடைய கொள்கை. நாங்கள் இலவசமாக தருவோம், உங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னா எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. லாஸ்ட்டில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சகோதரிகள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் எப்படி பெரிய கிரியை நடத்துகிறவங்களை விட்டுட்டாரு. அதுக்கு இடம் கொடுத்த ஒரு ஒய்எம்சிஏவுடைய அவரும் எங்களை கூப்பிட்டு, நீங்கள் அவங்க உள்ள கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்கு வழியில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வழியில கொடுத்தாரு. பிரியமானவர்களே, உள்ள கொடுத்திருந்தா கூட நாங்கள் அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டோம். எங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா, வெளியில போற வரவங்கலாம் இருக்கிற போற வழியில ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க. 85,000 வேதாகமத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். 80 அவ்வளவு பேரை வாங்கிட்டு போனோம். எவ்வளவு பேர் சந்தோஷமா வந்து வாங்கிட்டு போனோம். நிறைய பேர் சகோதரர்கள்லாம் வந்து, இப்படிலாம் செய்றீங்களா, எங்களுக்கு இந்த ஊழியத்தை பத்தி தெரியல, நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு காணிக்கை கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா கர்த்தர் ஒரு வாசல் அடைத்தால் பல வாசலை அடைக்க திறக்க நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். அநேக சாட்சிகள் வந்து சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஆகவே வந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஜெபத்தினால நடக்குது. ரெண்டாவது, ஒருவேளை நீங்கள் பணி மற்றும் ஏதாவது வந்து தொழில் செய்பவர்களாக இருந்தால் இந்த ஊழியத்தோடு எங்களோட இணைந்து நீங்க பணிபுரியலாம். அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். கொஞ்சம் பேர் தான் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை கர்த்தர் நீங்கள் பேசுவார்னா உங்கள் போதவரோட அனுமதியோடு நீங்கள் அந்த ஊழியத்தில் இணையலாம். ஒரு வருடத்தில் 2,400 ரூபாய் இந்த மெம்பர்ஷிப் ஃபீ. நீங்கள் இணைந்து நீங்களும் வந்து இங்கே விநியோகம் செய்யலாம். இல்லாட்டி விநியோகம் பண்ண முடியல, ஆனால் எனக்கு இந்த ஸ்கூலில் வந்து பர்மிஷன் வாங்கி தர முடியும், இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் பர்மிஷன் வாங்கி தர முடியும், நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக இந்த வேதாகமத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். மூன்றாவது, ஒரு வேதாகமத்தை அச்சடிப்பதற்கு 50 ரூபாய் செலவாகிறது. கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் உங்கள் சார்பாக, உங்கள் குடும்பத்தின் சார்பாக எத்தனை வேதாகமத்தை விதைக்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அது காணிக்கையா கொடுத்தீங்கன்னா அந்த நாளில் உங்கள் சார்பாக அது விதைக்கப்படும். அது நான் சொன்ன மாதிரி, நான் சகோதரி லாவண்யாவுக்கு சரி, அந்த புவனேஸ்வரி சகோதரிக்கு தெரியும், இந்த வேதாந்த கொடுத்தது யாருன்னு தெரியும், ஆனால் அதுக்கு காணிக்கை கொடுத்தது அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஏன் தேவன் அறிவார். நம்ம சம்பாதிச்சது எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. நீங்க சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் உங்களுக்காக மேலே காத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் கடைசியா நமக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்துட்டு போனா என்ன போனாரு? உலகமெங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் வந்து சுவிசேஷத்தை அறிவிங்கள். அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் அந்த கிதியோன் சங்க சார்பாக இந்த தானத்தில் உங்களை உருவாக்குறோம். நீங்க இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்துல பங்கு பெறுங்கள், ஊழியத்திற்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் திருச்சபை அதிகமா ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இப்படி எவ்வளோ அருமையா இவ்வளவு நேரம் ஆன பிறகு கூட எங்களை அன்போடு அழைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய அருமையான தலைமை ஐயா அவர்களுக்கும், அம்மா அவர்களுக்கும், இங்க இருக்கிற மூத்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மறந்துவிட வேண்டாம், உங்கள் கைகளிலே காணிக்கை, எங்கள் கைகளிலே வேதாகமம். நாம் இருவரும் இணைந்து நம்முடைய ஆண்டவருடைய கைகளிலே ஆத்துமாக்களை கொண்டு சேர்ப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் திருச்சபை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களால முடிந்தது அந்த அமைக்கி குலுக்கி மடியில சரிந்து போகிற அளவுக்கு அவர்களுக்கு கொடுத்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.